இந்தியாவுல பல காலமா ஒரு சில குரூப்பை மட்டும் கீழ் ஜாதியினர் சொல்லி அடிமைப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சா, ஒண்ணு அவங்களுக்கு வளங்களை தராத தடுத்திருக்காங்க. இன்னொன்னு தொழில் வாரியா அவங்கள பிரிச்சு சின்ன சின்ன தொழில்களை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. முக்கியமான தொழில்களை கொடுக்காத. இன்னொன்னு படிப்பு, கல்வி அறிவுன்றதே தராத விட்டுருக்காங்க. இப்போ இதன்படி யோசிச்சு பார்த்தா நமக்கு கல்வி அறிவு, இல்ல தொழில் வளங்கள் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இன்னைக்கு காலகட்டத்திலயும் நம்ம யாரையாச்சும் அடிமைப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆல்ரெடி அடிமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ரிசோர்சஸ், அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் எதையுமே நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் அதை ஒரு வரமுறைப்படுத்தி ஒரு கான்ட்ராக்ட்னு சில பேர்கிட்ட கொடுக்குதுனாலுமே எந்த ஒரு சாதாரண மனிதனாலையும் ஒரு ரிசோர்சஸை தன்னகத்தே எடுத்து அவனால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்படி ரிசோர்சஸை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சாலுமே அந்த யூட்டிலைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் யாருக்கும் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கிற பொருளை நீங்க அப்படியே சுத்தி பாருங்க. ஜென்ரலா அதுல எந்தெந்த பொருளை உங்களால உருவாக்க முடியும்? நான் அடிச்சு சொல்லுவேன், 99% உங்களால எந்த ஒரு பொருளையுமே மேக் பண்ண முடியாது, சாப்பாடை தவிர. இது தெரிஞ்சுக்கிட்டு சில கம்பெனிஸ்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனித்தனியா வேலையாட்களுக்கு கூட சொல்லாத தனித்தனியா பிரிச்சு வச்சு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே யாருக்குமே பாஸ் ஆகாத பாத்துக்கிறாங்க. அப்படி பண்றதன் மூலமா நிறைய நாலேஜையும் அவங்க மோனோப்ளைஸ் பண்றாங்க. ஸோ ஓவராலா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யக்கூடிய வேலைன்றது ஒண்ணு அடிமை உத்தியோகம், அதாவது யார்கிட்டனா போய் வேலை செய்யறது. இன்னொன்னு அவங்க உருவாக்குற பொருளை நம்ம விட்டு கொடுக்குறது. இது ரெண்டு தான் நம்ம பண்ண முடியும். ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங், நமக்கு என்ன தேவைன்றதை மேனுஃபேக்சரிங் நம்மளால பண்ண முடியறது இல்லை. இப்போ இது மாடர்ன் அடிமைத்தனத்துக்கு வழிவகுக்குமா? இருக்காதா?